கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் வெங்கடேஷ், சீனியர் கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன், அப்பல்லோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. இன்றைக்கி நம்ம பேசுகிற டாபிக் காஸ்மெட்டிக் பிரஸ்ட் சர்ஜரி. மார்பு அப்படிங்கிறது காலாகாலமாக பெண்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இப்போதைக்கு ஒரு நாளில் ஆண்களும் மார்புங்கிறது கரெக்டாக இருக்கணும், அவங்க ஷேப் கரெக்டாக இருக்கணும், அது பெண்கள் மாதிரி மார்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சமீப காலமாக, அதாவது கடந்த ஒரு 10 வருஷமாக நான் பார்க்குற பேஷண்ட்ஸில் நிறைய ஆண்களுக்கு பெண்கள் மாதிரி மார்பகம் இருக்குது. இதனால் என்ன பிரச்சனை ஆகும்? இதனால் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அவர்னால் மற்ற அவரோட பியர் குரூப், அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், வாலிபால் விளையாடுறது அல்லது ஒரு பீச்சில் போகிறது, இல்லை ஒரு ஸ்விம்மிங் போகிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் போகிறப்ப அவங்க உருவகேலி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களால கரெக்ட் ஃபிட்டிங் கிளாத்ஸ் போட முடியல. ஏன்னா அது போட்டோம்னா அந்த மார்பகம் பெண்கள் மார்பகம் மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதனாலேயே அவங்களோட படிப்பு பாதிக்கப்படுது. இதை அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறப்ப யூஸ்வலாக பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இது சரியாயிடும், இன்னொரு 5 வருஷம் போட்டோம், 10 வருஷம் போட்டோம் அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த பேஷண்ட் சைட்லேருந்து யோசித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உண்மை என்ன புரியும்? இது அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்குது. அவங்க அதை ஆப்ரேஷன் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் ஒரு மேஜர் சர்ஜரி கிடையாது. இதுக்குன்னு ஹாஸ்பிட்டலில் நம்ம ரொம்ப நாள் இருக்க வேண்டாம். காலையில் வந்தோம்னா சாயந்தரம் போயிடலாம். ஒரு அல்லது 2 நாள்லேயே அவங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸை ரெஸ்யூம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலை. பேஷண்ட்ஸ் என்கிட்ட வர்றப்ப நான் பேஷண்ட் சைட்லேருந்து யோசிப்பேன், அவங்களோட பேரண்ட் சைட்லேருந்து யோசித்து இது எவ்வளோ ஒரு சின்ன சர்ஜரி அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸுக்கு விளக்கி சொல்லிவிட்டு, பேரண்ட்ஸுக்கும் அந்த பேஷண்ட் சைட்லேருந்து ஏன் இந்த ஆப்ரேஷனை அவங்க பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் விளக்கி சொல்லுவோம். சொன்ன பிறகு இன்றைக்கி வந்தால் நாளைக்கு ஆப்ரேஷன் அதுங்கிற மாதிரியே கிடையாது. இஃப் நெசசரி அவங்களுக்கு 1 or 2 months அதை பற்றி யோசித்து அந்த சர்ஜரியோட சாதக பாதகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணுவோம். இந்த ஆப்ரேஷன் ஒரு டே கேர் சர்ஜரி. காலையில் வந்தோம்னா சாயந்தரம் போயிடலாம். இது பேசிக்காக கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிறதுனால ஒரு 3 மில்லிமீட்டர் இன்சிஷன் தான் இருக்கும். சில பேருக்கு கொழுப்பை தவிர்த்து மார்பக டிஷ்யூ இருந்ததுன்னா கண்ணுக்கு அவ்வளோ ஈஸியாக புலப்படாத இடத்துல ஒரு சின்னதாக ஸ்கார் வர மாதிரி பண்ணிவிட்டு அந்த மார்பக டிஷ்யூவை எடுத்துடலாம். தோல் தானாக சுருங்கிடும். இந்த ஆப்ரேஷன் ஆன பிறகு 1 or 2 months ஒரு ஸ்டர்னுவஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. நான் ஜிம்மில் வெயிட் தூக்குறேன், அந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது. அவ்வளோ சிம்பிளான சர்ஜரி. இந்த ஆப்ரேஷன் ஆன பிறகு அவங்களோட டயட்ரி மாடிஃபிகேஷன் அண்ட் தென் அவங்களோட ஹெல்த்தை கேர் பண்ணி ஒரு ஜிம் ஆக்டிவிட்டீஸ் போனாங்கன்னா அவங்க கேட்குற ஒரு மார்பகம் கிடைக்கும். இதை யார் வேணாலும் பண்ணலாமா? இது ஒரு சில காலத்துக்கு முன்னாடி, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதை லைப்போசக் பண்ணாமல் வெறும் கட் மட்டும் பண்ணாங்க. அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம நிறையா கட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதில் ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகும். அதில் ரைட் சைடையும் லெஃப்ட் சைடையும் மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மார்பு சர்ஜரிக்கு அப்புறம் ஹார்டாக ஃபீல் ஆகும். லைப்போசக்ஷன் பண்ணுறதுனால இந்த குறைகள்லாம் நிவர்த்தி ஆகி ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் பிரஸ்ட் பேஷண்ட்டுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு பேச போகிறது காஸ்மெட்டிக் பிரஸ்ட் சர்ஜரி இன் ஃபீமேல்ஸ். மார்பகம் அதோட கரெக்ட் சைஸில் இல்லாமல் பெருசாக இருந்தாலோ அல்லது சின்னதாக இருந்தாலோ அல்லது குழந்தை பிறப்புக்கு பின்னாடி அந்த மார்பகம் தொங்கி போன மாதிரி இருந்தாலோ, சில பேருக்கு இந்த ஆக்சிலான்னு சொல்லக்கூடிய இந்த ஆம்பெட் கிட்டக்க அந்த ஒரு பல்ஜ் இருக்கும். இது எல்லாமே காஸ்மெட்டிக் ஃபீமேல் பிரஸ்ட் சர்ஜரியில் வரும். மார்பகம் சின்னதாக இருக்குது, பெருசாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 வகையாக அதை ட்ரீட் பண்ணலாம். நம்மளோட ஓன் பாடி ஃபேட்டையே எடுத்து நம்ம அந்த மார்பகத்தை பெருசாக்கலாம்.
அது ஒரு வழி. இன்னொரு வழி வந்து இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சிலிக்கான் ஜெல் இம்ப்ளான்ட்ஸ் போடலாம். சார் இம்ப்ளான்ட் வந்து கேன்சர்னு வருமே அப்படின்னா, அதெல்லாம் வந்து நிறைய மெட்டா ட்ரையல்ஸில் ப்ரூவ் ஆகிடுச்சு. த இம்ப்ளான்ட்ஸ் இஸ் வெரி வெரி சேஃப். நம்ம ரோட்டில் நடக்கிறத விட சேஃபான ஒரு ஒரு இம்ப்ளான்ட்ஸ் அது. அந்த ஃபீல் வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அ பிரஸ்ட் அண்ட் அ இம்ப்ளான்ட் ஃபீல். இதில் வர்ற ஒரு ஸ்கார் வந்து இம்பர்செப்டிபிள் ஸ்கார், யூஸ்வலாக வெளியில் தெரியாது. ஒரு டே கேர் சர்ஜரி, காலையில் வந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சாயந்தரம் வீட்டுக்கு போயிடலாம். ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் ரிக்கவரி இன் அ வீக்ஸ் டைம். இது வந்து சின்னதாக மார்பகம் உள்ள மார்பகத்தை பெருசாக்கிறதுக்கு. பெரிதாக உள்ள மார்பகத்தை சின்னதாக்குறது, அதில் வந்து பேஷண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஷோல்டர் பெயின், பேக் பெயின், இல்லைனா வந்து நம்ம மார்பகத்தை எல்லாரும் ஒத்து நோக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, அதில் பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம். பெரிய மார்பகமாக இருக்கிறப்ப வேர்வையில் சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், வெயிட் ட்ராக் ஆகும், கரெக்டான ஒரு இன்னர்வேரோ அல்லது ஒரு ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதோ கஷ்டமான விஷயம். இதை வந்து பிரஸ்ட் ரிடக்ஷனுங்கிற ஒரு சர்ஜரி மூலியமாக நம்ம இதை சரி பண்ணலாம். இதுவும் டேக்கர் சர்ஜரி. இந்த ஆப்ரேஷன் ஆன பிறகு டாக்டர் இந்த பேஷண்ட்டுக்கு கல்யாணம் ஆகலை, அவங்களால ஃபீட் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக ஃபீட் பண்ண முடியும். டச் அண்ட் சென்சரி ஃபீலும் we usually make sure that it is intact. பெண்களுக்கு குழந்தை பிறப்புக்கு பின்னாடி மார்பகம் வந்து தொங்குறதும் ஒரு ஒரு காஸ்மெட்டிக் பிரஸ்ட் சர்ஜரி. தொங்குற மார்பகத்தை ஒரு டீனேஜ் பிரஸ்ட் மாதிரி கொண்டு வர்றது கஷ்டமாக இருக்கலாம். பட் ஆனால் டெஃபினட்டாக அந்த தொங்குற மார்பகத்தை நம்மளால் லிஃப்ட் பண்ண முடியும். இது மாஸ்டோபெக்சின்னு சொல்லுவோம். சில சமயம் அதை லிஃப்ட் பண்ணிவிட்டு எனக்கு மார்பகம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மாஸ்டோபெக்சி வித் ஆகுமெண்டேஷனுங்கிற ஒரு ஆப்ரேஷனும் பண்ணலாம். ஆம்பிட்ஸ், ஆக்சிலா கிட்டக்க உள்ள ஒரு பல்ஜை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா அது லைப்போசக்ஷன் மூலியமாக கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன எல்லா காஸ்மெட்டிக் பிரஸ்ட் சர்ஜரியுமே it should be handled by a qualified, well-trained and experienced plastic surgeon. ஏன்னா இவங்களால தான் ஸ்காரை கம்மியாக கொண்டு வர முடியும், ஸ்காரை இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்க முடியும். ரெண்டாவது, சர்ஜரிக்கு முன்னாடியே என்ன ரிசல்ட்ஸ் உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், இதில் என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத ஒரு ஜட்ஜ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்ல முடியும். ஸோ சீக் அ குவாலிஃபைட், வெல்-ட்ரெயின்ட் காஸ்மெட்டிக் பிளாஸ்டிக் சர்ஜன். இவ்வளோ நேரம் வந்து நம்ம காஸ்மெட்டிக் பிரஸ்ட் சர்ஜரி பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரியோட கலைஞர் டிவி நேயர்களை நான் மீண்டும் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.